ஒரு நாள் காலை 12 AM பிச்சிக்கியும். இப்போதான் நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ எதுக்கு இந்த பிக் பாஸ் ஸ்டைலில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் சும்மா தான் போட்டேன். ஹாய் மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது நான் உங்கள் விஸ்வா கேமி. இன்றைக்கி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிராணி கேமில் பார்க்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துடுறாரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துக்கிறோம். மேலே வந்துட்டு எது இப்போ மேலே வந்தேன்னே தெரியல. மேலே வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த கேமை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆஹா, நான் தான் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணேன், திரும்ப போடுறான்னு. கிளி வந்துச்சியா? ஆமாம், நீ தான் தப்பிச்சிரு விடு. ஷார்ட் கன் பீஸ் தானே அது? ஷார்ட் கன் தான். ஆஹா, கிளி வந்துச்சியா? டேபிளில் சுற்றி நம்ம எப்படி ஓடிடலாம். போ மேலே திருப்பு. எங்கடா போகிற? இது எங்கடா போகிறதுனோ? இது மேலே மாட்டோன்றது. இது என்னதுன்னே தெரியல எனக்கு. இது சாவிடாது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சாவி இது போடலாம். அப்புறம் போட்டாது சவுண்டில் ஓ அங்கே போட்டு வேண்டியது. அது தெரியாம கீழே தூக்கி போட்டேன். தெரியாம கீழே வர மாதிரி தூக்கி போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கிளிய வருதா இல்லையா சவுண்டு கேட்குற மாதிரி இது நான் அப்படியே கீழே போச்சுடா சொல்லிட்டேன். ஐயோ, இது சவுண்டு கேட்குதுடா. கக்கூசுடா. கக்கா போராட்டம் கீழே விழுற. ஆமாம், அந்த கீழே விழுந்த இந்த மாதிரி எஃபர்ட்லாம் பண்ணி வச்சுறேன். இது என்ன டோர் எஸ்கேப்பா? அது அதான் டோர் எஸ்கேப் நான் தான் போட்டேன். இந்த சத்தம் தான் பண்ணாத, இந்த பெல்லு சத்தம் அது கேட்கண்டா. அது கேட்டால் வந்துடும்டா. இது அது கீழே கார் இன்ஜின்றது. கார் இன்ஜின் கீழே ஏதோ கதவு மாதிரி இருந்தது. அது இதுடாது. அது சாக்கடை. அது இது என்னது? அது ஷார்ட் இதுக்குடா. அது ஒரு இதுடா. அந்த இந்த வருஷம் ஒரு சாய் ஒன்று எழுப்பாங்க அந்த கேமில். அது அப்படிக்காக போனால் அவன் கிளவி இருக்கனால இந்த சவுண்டு ஊதுனா நம்ம அப்படியே போயிடலாம். அப்படியா? சரி. அங்கே நம்பர் 2 ஏமாச்சுடா. ஆண்டா. ஓகே, இது என்ன இடம்? அண்டர் கிரவுண்டில் இதுடா. அது வந்து இந்த இடம்டா. அந்த இதில் அந்த ஸ்டெப்ஸ் பால் ஒரு படி இருந்துல்ல, ஸ்டெப்ஸ் பால் ஒரு டோர் இருந்துல்ல, அந்த இடம் அதே மாதிரி இப்படிக்காக தான் இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ண முதல்ல இருக்குது. ஏதோ லைட்டாக தெரியும். பரவாயில்ல. அது ஸ்க்ரூமாக தான் இருக்கும். ஆமாம், அது ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவேன். ஸ்பார்க்கில் அது நீ என்ன ஷார்ட் கன் பாட்டு இதுடா. சிவல் எஸ்கேப் தான் பண்ண. ஆமாம், இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது வந்து டெடி பேர் இருக்கும். ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கும்டா. ஷார்ட் கன் பாட்டு இது. நான் ஷார்ட் கன்னை பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த புக்கை வச்சு நீ என்ன பண்ண போகிற? இப்போ வந்து இந்த டோர் திறக்கணும். இப்போ வந்து சவுண்ட் வந்துருச்சுடா. கிளை வந்துருந்தா சீமா போடா. இது வர தலைமுறை. ஓகே, இங்கே வந்துட்டு அப்படியா மேனேஜ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திறந்துட்டு இந்த கிளை வந்துச்சா வரல வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா அது? வந்துடலாம். என்னதுடா அது? பேட்ரா. கிளவி பேட்ராங்க. கிளவி பேட்டா? நம்ம கிளவியோட பேட்ரா. அதான் இந்த ஒரு உருட்டு கடை மனுஷ கிளவி மாதிரி இருந்தது. அது பார்க்கறது உருட்டு கட்டை வச்சுன்னு இருக்குது. அங்கே பார்க்குற அங்கே ஏதாவது காரிக்கு ஏதாவது வச்சுருப்பாங்கடா. வச்சுருப்பாங்களா? ஆமாடா, வந்துட்டு இருக்கும்டா. சீமா போடா. சத்தம் கேட்டுருச்சு. அது கேட்டு போட்டு வந்துடும். ஸோ கீழே போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இப்போ இவர் ஈஸி மோடில் பண்ணுற ஃபஸ்ட்டு நான் ஈஸி மோட் தான் போட்டேன். ஃபஸ்ட்டு ஈஸிலேருந்து போனேன். ஃபஸ்ட்டு ஆர்ட் மோட் போட முடியுங்க. இந்த இடத்துல அவ்வளோ பசங்களாம் ஒன்றுமே கிடையாது. நான் மேலே போயிடலாம். அது ஷார்கனே செய்வோம் பார்த்துருங்க. ஷார்கன் சரி நான் எல்லாம் பாட்டு கண்டுபிடிச்சிட்டா. ஆமாம், சரி. கிராஸ் போ தான் பண்ணலாம். நான் கிராஸ் போ தான் வேணும் எனக்கு. கிராஸ் போ எது பண்ண? கிராஸ் போ வந்து வெப்பன் கீ கண்டுபிடிச்சா அங்கே ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்கும். அந்த ஷெல்ஃபில் வந்து திறந்துடையும் இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்குது. இங்கே ஒன்றும் கிடையாது. சீக்ரெட் டோர் மாதிரி தெரியுது. இது அது ரிமோட் கண்ட்ரோலு. காக்கா இருக்குது. இது ரிமோட் கண்ட்ரோல் செய்ய அந்த காக்கா. அது மாதிரி காக்காக்கு சோறு வேணுமே. ஏன் அது சோறு போட்டால் அது ஒரு சோறை பார்த்துட்டு பார்த்து பறந்துடும். நம்ம அப்படியே அந்த கேப்பில் காக்கா விடாது. ஆமாம், காக்கா பார்த்து கச்சி விட்றான். அப்புறம் இல்லையா? இது என்னடா பைத்தியக்கார கிளம்பிடா. காக்காவை போய் இது வச்சு பெட்டா. இது கீழே சாவி. அந்த சாவி பார்த்து வந்துடாது. அதை சார் நான் காவை திறக்க முடியும். இது இருக்க இல்லையா? திடீர்னு வந்துருச்சு கீழே. அதான் அந்த கிளி எலி போட்டோம்ல, அந்த கிளி போட்டு தொப்பி பேசுகிறேன். சாவியை போட்டுட்டு போச்சு அந்த கிளி. சவுண்டு போடுற சவுண்டு போட்டு ஓட உடனே இந்த இடத்துல வரோம். நம்ம ஓத்துக்கு இப்போ பார்த்தால எப்படி மாசா போடணும். மைக்கேல் ஜாக்சன் 3 வாக்கு. மைக்கேல் ஜாக்சன் 3 வாக்கு. ஓகே, எதுக்கார போகணும் நான் திருப்பிக்கிறேன். மேலே போயிட்டு அப்படி இப்போ பாரு. இது சுத்தமாக கேமரா தெரியலடா.
வந்துட்டோம். ஓ இது சிவர் எஸ்கேப்பா? ஆமாம், எதுக்குள்ள அந்த இந்த சாக்கடை இருக்குது. இங்கே இது நான் கார்வில் தான் இருக்குது. கிராணி வந்துட போதுடா கீழே விழுந்து சத்தத்தில். அது வராதுடா. இங்கெல்லாம் வராது. இது அப்படியா? இங்கே வரணுது. இங்கே ஒரு மண்ணங்கடி கிடையாது. அவங்க போயிட்டு அப்போ இங்கே என்னடா அது? இங்கே ஜாலியாக இருக்கலாம். அது ஒரு கிளவிடா. இன்னொரு கிளவியா? ஆமாண்டா, இன்னொரு கிளவி இதுடா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்கை வச்சு நம்ம எழுப்பிட்டோம்ல, அந்த கிளவி வந்து ஸ்பைட்ரா மாதிரி பார்த்து நம்மளை பார்த்து சொச்சி நிற்கிறது வேறு. அது எழுப்பி விடாமல் இதை முடிக்க முடியாதா? ஏய், பக்கு பண்ணி பார்த்து எப்படி நம்ம பார்த்துறோம்டா. காது கிளிடா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆமாம், உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் பார்த்து கனெக்ட் பண்ணி தான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பண்ணி கனெக்ட் பண்ணி நாங்கள் விளையாட்டுவோம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இதுப்போம். ஓகே, இப்போ வந்து அந்த இது போயிடலாம். லிஃப்ட் போயிடலாம். இது கரண்ட் இல்லாமல் ஒர்க் ஆகல. இது என்ன பாக்ஸ்? அதான் நான் சொன்னேன், இந்த 2 பாக்ஸு. அந்த நம்பர் இதுக்கு தான் ஞாபகம் வச்சு 2. அதுதான் அது வந்து நம்ம டோமே பிளாஸ்டர். அது தொடர்ந்து பிளாஸ்டர். நான் அப்படியே வந்துட்டேன். எது 1 நம்பர்? ஆமாம். இப்போ 2வது வந்துச்சு. பார்த்துக்கலாம் அண்ணன். இது என்ன கட்டை மாதிரி இருக்குது? இது ஒன்று இதில் வந்து அந்த கிணத்தை போட்டு அது வந்து திருவிழா. ஓ, அதான் நம்ம அந்த வெள்ளை ஒரு கிணறு தெரியுது. என்ன அது இதில் மீட் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? அது வந்து ஸ்பைடருக்கு சாப்பாடு போடணும். என்ன ஸ்பைட்ரு? மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும். அந்த இந்த ஸ்பெஷல் வச்சு நம்ம சொன்னோம்ல, மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும். அதை வச்சு நம்ம திறக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்படிக்கா வந்துட்டு என்ன பண்ணோன்னா அங்கே இது கிளவி வரோம். எப்படி போறியா? ப்ளே கிரவுண்டா? போகலாம். அங்கே தான் போயிடுறேன். இப்போ அந்த இதில் இந்த ப்ளே கிரவுண்ட், அது கார்டன் பேக் யார்டு. காய்ஸ், உங்களுக்கு இன்னொரு யூடியூபரோட மல்டிப்ளேயர் வேணும்னா நிறைய சப்ஸ்கிரைப் வரணும், நிறைய வியூஸ் வரணும். கண்டிப்பாக இந்த 5K தாண்டணும். ஏன்னா என்ன வீடியோஸ் இவன் போகிற ஷார்ட்ஸில் தான் அதிக வியூஸ் வருது. அதை கொஞ்சம் வீடியோக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் 1 குருவாண்ணா, ஒரு 100 இந்த மாதிரி வந்த குரூப் பரவாயில்ல எங்களுக்கு. அட்லீஸ்ட் 100 மேலே தாண்டிட்டோம். 100 வந்தாலும் நிம்மதி தான். அப்போ இன்னொரு யூடியூபரோட நாங்கள் மல்டிப்ளேயர் போட போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்லவர் அதோட மல்டிப்ளேயர் போட ஒன்று சான்சஸ் இருக்குது. மைன்கிராஃப்ட் கிடையாது, ஆனால் கிராஃப்ட் அது இந்த மாதிரி கேம்ஸ்லாம் போடுவோம். ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். ஏதாவது கேம் மல்டிப்ளேயர் போடுவோம். ஆனால் மைன்கிராஃப்ட் அதாவது போட்டால் தான் நல்ல கேமாக தான் போடுவோம். சரி, ரைட்டு. அங்கே என்ன இருக்குது? என்ன மரக்கட்டை குச்சி ஹேண்டில் கூடவே ஏதோ இருந்தது. அது திறக்கிறதுக்கு இது வேண்டாம். மூஞ்ச பார்க்க ஒன்று கிராஸ் போகும். மூஞ்ச பார்க்க வைக்காம அது தானே அந்த ஸ்பைடர் ஸ்பைட்ரு அதுதான். காக்கா பேர்டு சீடு. காக்கா அந்த காக்காவை போட போறியா? ஆமாம், இந்த சோதா நான் தெரியுங்க கச்சிச்சு இன்னும் பறந்துருச்சு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் அதான் அது அடிக்கா போயிடும். நம்ம போதும் இது நம்ம கற்றுக்கணும். என்ன ரிமோட் போட்டேன். ஹேமரை திரும்ப நான் மேலே போடுறேன். மேலே வேலை இருக்கா? மேலே ஒரு பழம் பார்த்தோம்ல, அது போய் திறக்க போகிறோம். கிராணிக்கு கார்பெண்டர் கேட்குது. ஆனால் தப்பிக்கிறவனே ட்ராப் போடுறது. ஆனால் தப்பிக்கிறவனே கார்பெண்டர். அதை விடு. இந்த கிளவி இந்த ஹேமர் எதுன்னு வாங்கினான். எனக்கு நல்லாவே தெரியும். கிளவியை காணும். ஐயோ, அது அப்படிக்கா தானே போகுது. அப்படிக்கா போச்சு. நான் பார்த்தேன் சவுண்டு கேட்கல. ஏய் வந்துச்சு. ஏதோ இந்த ப்ளக்கு மாதிரி ஒன்று இருந்தது. அது தெரிஞ்சுதான் நேற்று ஹேமரே எடுத்துன்னு வந்துக்க மாட்டேங்களா? இது என்னது? சரி, ஒரு தூக்கி போட்டுருவான். இந்த கார் வீல்ரா. கார் வீலா? அது இந்த ப்ளே ஹவுஸ்க்கு எதுக்காக அங்கே போடுறேன் பிளாங்க்கு பக்கத்து இடத்துக்கு தாவி போனோம். வந்துட போதில் சவுண்டு போட்டேன். ஆனால் தான் நான் கேட்குறேன். ஐயோ வந்துச்சு அப்பா. கீழே குச்சிடுறா சைடில். அதான் குச்சிடுவேன். டொமேல் குச்சிட்டேன்டா. கிளம்பி பாத்ரூம் நல்லாவே வச்சுக்க மாட்டேங்குது. ஓ, அது பாத்ரூம் போதே அது போட்டு தருது. இங்கேயும் போட்டு அந்த பெல் சவுண்டு கேட்டு வெறுப்பேறுதுடா எனக்கு. காது சும்மா கிளியுது இதில். இல்லை, அது ஒரு வெறுப்பேறுது. ஆனவனா வந்து அது ஒன்று தான். ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இது ரிமோட் கண்ட்ரோல் காரை ஏதாச்சும் பண்ணுவியா? இல்லை, இந்த ஒரு டோர் ஒரு ரிமோட்டை கொண்டா. டோரா? அது வந்து லாக்கில் இருக்கும். அது வந்து அது இதுக்கு தான். இது டோர் கேட் இஸ் க்ளோஸ்ட். அதாவது பக்கத்தில் ஒரு கதவு இருக்க பாரு. அது ஓ இதுவா? ஆஹா, நம்ம முக்கியமான பொருள் அது.
என்னது இது அது வந்து செயின் கட்டுறது வந்து செயினை வந்து கட் போட்டுருக்குறா அவங்க சங்கி கூட அதை வச்சுருப்பாங்க அந்த கிளவி வந்துச்சுடா பார்த்துச்சுடா ஓடிடு அது கேவலமாக பார்க்குற லுக்கே கேவலமாக இருக்கடா. அதுதான் ஏன்டா அந்த கீழே ஒரு ஸ்பைடர் கிளவி பார்த்தல, அதுவும் இதுவும் அக்கா அதோட அம்மா அது. ஓ இதோட அம்மா அது. ஆமாம் அதோட அம்மா தான் ஜோடிக்கு ஜாடி மறிச்சு இந்த ஸ்பைடர் கிளவில ஸ்பைடரு அதுதான் வந்து அதோட அம்மா கேரியோட அம்மா நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இதுவும் மாறிடும்னா சாடே அதுவும் கிராணியோட பொண்ணு. அது வந்து கிராணியோட பொண்ணு கிராணி பொண்ணு. என்னடா இது வந்துச்சு பார்த்துச்சுடா கீழே வழியா பார்த்துச்சுடா. ஆமாண்டா பார்த்துச்சு சவுண்டு கேட்குது வர பட்டன் சாவிடுறா பட்டன் சாவிடு தாவதான் இது வச்சு போதோட WC கீழே சவுண்ட் பண்ணணும் சவுண்டு கீழே போயிருக்கோம் சவுண்டு கிளவி அத்தாடி ஆயோ இல்லை எப்படி வந்து எப்படி காண்டான் எப்படி அப்படி போயிட்டு இப்படி அந்த பக்கம் போனோம் இந்த பக்கம் வந்துட்டான் அந்த கிளவி இந்த கதவை என் பூட்டு கூட சொல்லு அந்த கிளவி அதுதான் இவ்வளோ வழி என்ன இடம் கீழே போ கீழே தூக்கி போடாதே கீழே போயிடும் எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா இந்த காலி. ஓகே இன்னும் எவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோ. நல்லா இதுக்கெல்லாம் போகலாம் அப்படியே கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போகலாம். ஏன்னா உட்காந்து ஏன்னா பார்த்துச்சு நம்மளுது உட்காந்துக்கப்புறம் கிளவி இருக்காது. இந்த போமே உட்காந்தே போவோம்ப்பா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்படியே பார்த்து இங்கே தான் அப்படியே கை கொடுத்தோம் வெளியே இருந்து எடுக்கிறியா இது மட்டும் ஏன்டா உட்காந்து போகிறேன் இதுக்கே வந்துடும்ண்ணா நடந்து போக முடியாதா போனா நடந்து கூட போயிடலாண்ணா உனக்கு ஒரு கொஞ்சம் பயம் கீழே வந்துட்டுனா டே வேஸ்ட்டாக வருவேன் ஒரு டே வேஸ்ட்டாக சொல்லிட்டு ஒரு பயம் அதுதான். பரவாயில்லையே சாம இருக்கு ஈஸினாலே பார்த்துக்கிச்சு பரவாயில்ல கை வருதா வருது நம்ம அப்படியே அப்படிக்கா போயிடணும். இதோட பொண்ணாச்சு பரவாயில்ல முடி இருக்கு இது மொட்டைடா அது வந்து நைட்டி போடுவோம் அந்த கிளி வந்து நைட்டி இது வந்து வெள்ளைக்கா நைட்டி போட்டு நம்ம வச்சு இது வரணும்னா கட்டவில் போடுறா சவுண்ட் வந்துருச்சுடா வந்துருந்தா இல்லை பிச்சுடா கிச்சன் வழியா போல எப்படி போகலாம் அதான் சொன்னேன் சுற்றினே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் அப்படியே போயிடலாம் போல ஃபஸ்ட்டு அதான் நானும் சொன்னேன் இதை டைனிங்கா சரி விடு அப்படியே தப்பு சொன்னேன் ஆனால் சைடில் சவுண்டு கிடைச்சா சைடில் ஆஹா அத்தாடி வாயோ அதுவும் சவுண்டு கேட்டுச்சா சவுண்டு கேட்டவனே திரும்பி பார்த்துச்சு அப்படியே இப்போ எப்படி போக போகிறேன் எப்படிக்கா போயிடணும்னா இந்த இடத்துல கீழே ஒரு லாக்கர் இருக்கும்டா கீழேயா ஒரு லாக்கர் இருக்கும் பாரு ஏது இந்த லாக்கரா இந்த லாக்கர் தான் இதுக்கான சாவி இது உள்ள காரோட சாவி இது காருக்குள்ளே என்ன இருக்க போது மாஸ்டர் கேட்டே இது நம்மளுக்கு தேவையாதுடா அது உனக்கு வெப்பன் கீ வேணும்னு சொன்னேன் பார்த்தா ஷார்ட் கன்னோட இது எத்தி வசம் ஏன்டா கொடுக்குறேன் இப்போ பாரு என்ன நான் இப்போ பாரு ஃபஸ்ட்டு கிளை ஓட்டம் இரு எதுக்குடா வருதுடா ஐயா நான் பார்க்காதுடா எப்படி நான் கதை கொஞ்சம் நிற்கிறேன் பார்க்காது இப்போ இந்த அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டு தானா ஸ்டீம் பண்ணாமல் கிளவிய ஃபஸ்ட் அது பண்ணுறேன் உள்ளே வரணும் சூடான பார்த்தீங்கன்னா போதும் செத்துரும் நான் கிளவி செத்துரும் ஆமாண்டா ஆனால் நான் அப்படியே கிராஸ் போய் கிடைக்கிற மாதிரி தெரியலடா வேறு தான் ஷார்ட் கன் தான் செய்யணும். ஆமாம் அதான் 3மே கண்டுபிடிச்சல எல்லா பாட்டும் ஒன்று மட்டும் இங்கே இருக்கு அதனால் வந்து அதை நம்ம அப்புறம் அது மாதிரி பார்த்துக்கலாம். அது என்னது ட்ராப்புடா கிளவி ட்ராப் வச்சுருக்கு நாலு அது என்னது கிளம்பிச்சது காலி கிளம்பி ஃபைனாக செத்துருச்சு. ஆமாம் இந்த கிராணி சாவதுக்கு முன்னாடி ஏதோ கதை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல ஆமாண்டா நான் சொல்ல மாட்டேன். ஷார்ட் ஃபஸ்ட்டு கேட்டுது ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு கேட்டுது அதனால் கிராணி கதவை தட்டிடணும் கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஓகே 2 நிமிஷத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். இதுக்கப்புறம் இரு தப்பிக்க போகும்போது இன்னொரு ஒரு மேட்ரு பண்ணிட்டு தான் போகணும். திரும்பவும் போட்டு தான் போகிறோம். ஓகே இந்த பாட்டு ஒன்று போட்டு
இங்கே அப்படி எங்கேயா இந்த பார்த்துட்டு தான் இதுக்குள்ள எத்தனை பொட்டி நான் சேஷாலோ இதான அந்த இது சுடுறது சுடுறதுலாம் இன்னும் ஒரு ஏற்பாட்டு அது கீழே தான் அது கீழே தான் இப்போ பிரச்சனை இல்லை அந்த கதவை வந்து ஏற்றுக்கலாம் அந்த பிரச்சனை இல்லை இப்போ அதை ஃபஸ்ட்டு போய் இது கிளவி உள்ள டெட் பாடி இருக்குமாடா வந்து மறைஞ்சிடும் அந்த டெட் பாடி மறைஞ்சிடுமா ஆமாண்டா ஐயா ஓகே ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறா செத்துற போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு இந்த புகை கந்துச்சு அதான் இது திறக்கணும் நம்ம செத்துருவோமாடா ஆமாண்டா சாவ சான்ஸ் சாவு ஏன்னா சாவணும் அப்படா டே ஒன்லேயே எனக்கு முடிக்கிறது லைட்டாக விருப்பே அப்படி முடிச்சாலும் ஒரு என்ஜாய்மெண்ட் வரும் ஈஸி மோடில் வந்து பேசுவார் ஹார்ட் மோடு வந்தால் ஐயோ முடிச்சு விட்ருவாங்க நம்மளை ஹார்ட் மோட்லாம் போனால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்களே சில ஓகே ஃபஸ்ட்டு நம்ம மேலே வருவோம் ஃபஸ்ட்டு என்னடா எதுக்குடா திரும்புற ஹெட் ஷாட் டொபில் டொமில் இதுக்குள்ளே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா ஆமாம் அதெல்லாம் நான் கீழே போய் ஏதோ திறக்க ஏதோ இருந்துச்சு அதுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியல பரவாயில்ல அதுக்குள்ளே என்ன இருக்குது தான் எஸ்கேப் தேவையான பொருள் ஏதாவது கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் நல்லா தெரியுங்க ஆஹா எஸ்கேப் தேவையான பொருள் தான் எதுவும் எல்லாமே சாவிதான்டா அதான் அதில் ஒரு பூட்டு ஒன்று இருக்கும் அந்த பூட்டுக்கான சாவி தான் இது எங்கள் கீழே ஒரு பூட்டு இருக்கும்டா எண்டிங்லையா ஆமாம் அந்த கீழே ஒரு அடியில் போட்டா அது கீழே ஒரு கதவு இருக்கும் அந்த கதவோட சாவி தான் அது சரி எதுக்கு அடியில் போட்டாட்டு அது கீழே தான் இருக்குது சாவியை சரி அந்த அடியில் ஒரு கிளம்பி இருக்கும்ல அது பேச விட்றா அது அது அதை வந்து போட தள்ள முடியாதுடா நான் தள்ள முடியாதா பல பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன் நான் போட தள்ள முடியாது ஷார்ட்கன் வச்சு பார்த்துட்டாங்க ஃப்ரீ ஸ்டெப் வச்சு பார்த்துட்டாங்க சரி இப்போ நீ அப்பா என்ன சந்திச்சு பார்க்குறேன் அப்போ அதான் அந்த கீழே அந்த கதவு உடையணும்ல அதுக்கு போகிறேன் அந்த ஒரு கேப்பில் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் அந்த ரெட் கலரில் அதை சுட்டு நான் அதை தொந்தரும் அதுக்கு கேட்டு திறந்துடுமா அந்த கேட்டு தொந்தரும் அதான் ஷார்ட்கன் எதுவுமே தேவையில்ல அப்படி கீழே போட்டேன் ஷார்ட்கன் தேவை இது என்னதுடா நான் சொன்ன ஃப்ரீ ஸ்டாப்பு தான் ஓ இதை வந்து என்ன பண்ணோம் வந்து ஃபஸ்ட்டு இங்கேயே போட்டுக்கலாம் மேலே போட்டுக்கலாம் சரி இங்கே போட்டுறேன் இங்கே போட்டுருவாங்க ஓகே இங்கே போட்டுருவோம் கிளவி வந்தால் மாடி வந்து இங்கே வந்து கிளவி வச்சு சும்மா ஃபன் பண்ண போகிறோம் இதை வச்சு ஃபஸ்ட்டு அந்த உருட்டு கட்டி ஒன்று எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த உருட்டுக்கட்டை இங்கே இருக்குது அது என்னடா ஸ்கெல்டா எங்கள் இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம மாட்டின வாங்கி தான் வரோம் ஓ அது கையில் எடுக்க முடியுமா ஏய் கிளவி இப்போ தான் எப்படி ஃப்ரீஸ் ஆகல அதே தான் சவுண்டு கேட்குது கேட்குது செத்துருமாடா அந்த களி ஏய் ஓ ஃபுட்பால் கோல் ரொனால்டோ கோல் இஸ் நவ கான் ஃபார் டொமில் கிராண்ட் இஸ் நவ கான் ஃபார் டூம் சொல்றா அது பாட்டா பிரிஞ்சிச்சா அது அப்படிதான்டா லாஜிக்கே இல்லாதவங்க வந்துடா இந்த கேம் ஆனால் உனக்கு பாதி லாஜிக்கே இல்லைடா இந்த கேம் ஆனால் லாஜிக்லெஸ் கேம்ன்ற அதான் அந்த கையில் அவன் பால் போட அவன் போட்டு தள்ளிட்டேன் ஷார்ட் கன் வச்சு பார்த்து போட்டு தள்ளிட்டேன் அது விடு அந்த கிராஸ் போ உருவம் பரவாயில்ல ஊசி மாதிரி தான் அது போட உருவம் ஓகே தான் கிராஸ் போ உருவம் ஓகே தான் ஷார்ட் கன்னை வச்சு போட்டு தள்ளிடுறேன் ஷார்ட் கன் வச்சு பார்த்து ஹெட் ஷாட்டில் நான் வச்சுக்கிறேன் அப்பவும் கிடையாது ஃப்ரீ ஸ்டாப் வச்சு துணுத்துனா பண்ணிட்டேன் அவனும் பண்ணல இந்த கேனி இதுதானே ஒரு லாஜிக்கில் இல்லாமல் இருக்குது என்னடா எல்லாமே ஒரே மாதிரி கட்டுது சரி இல்லை ஓகே ஃபஸ்ட்டு காமிச்சது சரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இது எடுத்துருப்போ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக திரும்பலாம் என்னடா அது ஆட போர்க்காக்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டேன் இப்போ இவ்வளோ வந்துட்டு இதான் அந்த பூட்டு சொன்னியா ஃபஸ்ட்டு இந்த சங்கிலி ஃபஸ்ட்டு வெட்டில் ஃபஸ்ட்டு இந்த சங்கிலி வால்ட்ரா அப்புறமேட்டு ஏன் மேலே பூட்டு இருக்காமா ஆமாம் அந்த வால்ட் இருக்குது பார்த்துச்சுடா ஓகே வருதுடாடே அதுக்காக வருதுடாடே நான் கவனிக்க தொடச்சது இந்த கிழமைக்கு இப்படி பாட்டு வருது நாளைக்கு அதுக்காவது பரவாயில்லடாடே அதை விட டேஞ்சராடா ஏய் அது இந்த போட்டு தாழ முடியாது அது வேற உண்டா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் திரும்ப என்ன பண்ணாது கொண்டு அது வாயை எப்படி கடிச்சு துண்டுறோம் கடிச்சிருமா அப்போ டே 2 அந்த மாதிரி வராதா வரவேன் அப்போ கடிச்சு துண்டுறோன்னா எப்படிடா மயக்க போட வச்சுருந்தா ஸ்பைடர் வேணும்
இப்போ இது சாவி அங்கே தூங்க போட்டேன். உச்சியா இதுடா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏசம் அதுக்கு ஓகே இந்த போய் கிளவி இல்லை கிளவிலாம் இல்லை அப்படியே ஃபஸ்ட்டு இதை போட்டு தொண்டு விட்ருவோம். இப்போ அதை போயிட்டு இந்த கசியாக இது வெறும் அந்த ஒரே ஒரு சாவி தான் போதுடா பார்த்துடா. இங்கே இதில் அப்படியே லாஸ்ட் டைம் தொடச்சிச்சு. பார்த்துக்கலாம். ஓகே கசியாக சாயம் மலம் எடுத்துக்கினேன். இப்போ இந்த கிளவி தான் இப்போ எங்கே இருக்குன்னு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஆஹா வந்துச்சு வந்துச்சு ரெடி கத்துது. ஐயோ இப்படி வந்துட்டு போதும் அந்த கேப்பில். அதான் நான் அப்படியே வந்துடும். அதான் தப்பு ஆலிஸ்வெல் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ எண்டு வந்துச்சு. இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரம் விஷா கேமிங் பாய் ப்ரோ பாய் கழுவி கரெக்டா நான் கழுவி பார்க்குற இல்லை தப்பிச்சு விட்டு அவனை சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன்டா ஒன்று மூஞ்ச பாரு. ஓடுங்க. பாய் கைஸ்.